அன்புள்ளம் கொண்ட விஎஸ்டோ டிவி நேர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதண்டாயுத பழனி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம பராப வருடத்துல பலன்கள்ல எல்லாத்தையுமே ஃபுல்லா பேசிட்டோம். இருந்தாலும் குரு பெயர்ச்சி ஆகுறதுனால பொது பலன்கள் உலக ரீதியா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த 0 டிகிரிக்கு வெஸ்ட்ல இருக்கு பாத்தீங்களா, அதாவது லாட்டிடியூட் லாங்கிடியூட்னு ரெண்டா பிரிப்போம் நம்ம பூமத்திய ரேகையே. அதுல லாங்கிடியூட்ல வெஸ்ட் சைட்ல இருக்கும் பாத்தீங்களா, 0ல இருந்து வெஸ்ட் சைடு, இந்த நாடுகள் முழுக்க பெரும் அளவு பாதிக்கப்படும். இன்னொன்னு சொல்ல போனா உள்நாட்டு யுத்தங்கள் வர்றது, அதே மாதிரி கடல் சீற்றங்களால் நிறைய இடங்கள் பாதிக்கப்படுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஈஸ்ட்ல நடக்கும். எப்படி இரவு பகல்னு வச்சிருக்கோம், அது மாதிரி 0க்கு இந்த பக்கம் வெஸ்ட் சைடு ஃபுல்லா கடுமையான பாதிப்புகளையும், 0க்கு இந்த பக்கம் ஈஸ்ட் சைடு ஃபுல்லா சூப்பரா இருக்கும், நல்லா செழிப்பமா வரும். அப்ப நம்ம எல்லாம் ஈஸ்ட் சைட்ல தான் இருக்கோம், இந்தியாவெல்லாம். அப்ப நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். இந்த காலகட்டத்துல குறிப்பா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல சில உள்நாட்டு யுத்தங்கள் கடுமையாக வளரும். நம்ம ஏற்கனவே இதுவரை நடந்த வரலாற்று பதிவுன்னு பார்த்தா சிவப்பர் கருப்பர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நடந்திருக்குங்கிறோம். இது இல்லாம புதிய புதிய பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கு. அதே மாதிரி அந்த நாட்டு அதிபரே சில சமயம் உடல்நல பாதிப்பு ஏற்படுறது மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும். சோ அந்த நாட்டுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும்போது இங்க பார்த்தோம்னா புதிய மாற்றங்கள், புதிய திருப்பங்கள். நம்ம ஏற்கனவே கூட சொன்ன மஞ்சள் கொடியுடைய கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத பராபவரோட பலன்கள்ல ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம வேணா நம்ம வீடியோல போட்டுருலீங்க, நம்ம வீடியோஸ்ல போய் பாருங்க. சோ இது மாதிரி இங்க நல்ல ஆட்சி நடக்கும். வைகாசி 18க்கு பின் தான் அது தீர்மானம் ஆகும். அதுக்கு முன்னாடியே தீர்மானம் ஆனாலும் அது கொஞ்சம் இழுபறியிலேயே போய்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். சோ வைகாசி 18க்கு அப்புறம் உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் இங்க தமிழகத்திலே நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ஐடி செக்டார்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருங்க. வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிறைய பாதிப்புகள் வர்ற மாதிரி அமைப்புகள்ல இருக்கும். சொந்த ஊருக்கே போய் வேலை செய்யணும், வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க, ஐடி செக்டர்ல வேலை பார்க்குறவங்க, ஊரை விட்டு வெளியில போய் வேலை பார்க்குற அனைவருமே திரும்ப ஊருக்குள்ள வர்ற அமைப்புகளை ஏற்படுத்தும் இந்த உச்சகுரு. ஏன்னா உச்சகுருனாவே மதிப்பு, மரியாதை, அங்கீகாரத்தோட வாழக்கூடிய அமைப்பு. சோ அந்த அமைப்பு சொந்த ஊர்ல தான் கிடைக்கும் ஒழிய வேற எங்கேயும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர்றதுனால வெளியில போய் வேலை பார்க்குறவங்க மட்டும் கவனமா இருங்க. அதே மாதிரி அமெரிக்கன் ரிலேட்டட் அந்த ஈஸ்டுக்கு இந்த பக்கம் சொன்னால வெஸ்ட், 0ல இருந்து வெஸ்ட் சைட்ல உள்ள கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்களா இருந்தா கொஞ்சம் கவனமா இருங்க. பேக்கப் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு நெகட்டிவா சொல்லல, அவங்களுக்கு கொஞ்சம் சூழ்நிலை மாறுது. ஸோ அவங்க சூழ்நிலை மாறும்போது நம்ம பாதுகாப்பா இருக்கணும், கவனமா இருக்கணும், பேக்கப்க்கு ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. சினிமா ரிலேட்டடா நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி புதிய புதிய அறிமுக நடிகர்கள்லாம் வெளியில வருவாங்க. புதிய புதிய விஷயங்கள் நிறைய, அதாவது சினிமாவை பொறுத்தவரை மொத்தமாவே மாறும் இந்த வருஷம். புதுசா இருக்கிறவங்களுக்கு நிறைய மதிப்பு இருக்கும். ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டு நல்ல நாலேஜ் உள்ளவங்க, நல்ல பெரிய பெரிய பட்டம்லாம் வாங்கியிருப்பாங்க. அவங்கெல்லாம் கீழே வர்றதையும் கண்கூடா பார்க்கலாம். அவங்க படம் ஓட மாட்டேங்குது, இவங்க படம் ஓடுது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்ல பார்க்கலாம். இப்ப ஏற்கனவே கொஞ்ச காலமா அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இது இந்த வருஷம் ரொம்ப அதிகமா நடக்கும். ஏன்னா குருங்கிறது புதுமையை விரும்பும் கிரகம். ஏற்கனவே இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணிட்டு புதுமையா கொண்டு வரலாம். அதுவும் இல்லாம சனியும் குருவோட வீட்டுல இருக்கிறனால பழசை தூக்கி எறி, புதுசை கொண்டு வா அப்படிங்கிறதே அமைப்பை கொண்டு வரும். பழசை புதுசாக்குற மாதிரி அமைப்பெல்லாம் கொண்டு வரும். ஸோ இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ சினிமா ஆர்டிஸ்டா இருக்கிறவங்க இந்த வருஷம் தைரியமா உங்கள் தேவைகளை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். இது பொது பலன். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மீன ராசி என்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு, ராசியாதிபதி 5ல், ராசியில் சனி, ராசியை குரு பார்க்கிறார், உச்சமாயிட்டாரு. இது எப்படின்னா கடின உழைப்பாளிகளாக நீங்கள் மாறப்போகிறீர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். இல்ல ஒன்னான பேர் சோம்பேறியா மாறப்போறீங்க இப்படின்னு சொல்லலாம். பணம் இருக்கிறவன் சோம்பேறியா இருப்பேன், அவன் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லாதவங்களா இருக்கும் பட்சத்தில் கடின உழைப்பாளிகளாகி மாறி அந்த பணம் இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு போவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். புதிய வீடுக்கு பால் காய்ச்சி வீட்டுக்கு வீடு புதுமனை பூவிழாக்கு அமைப்பு வர்றது,
நிறைய செலவு பண்றது, ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றிக்கிறது, சுற்றுலா போயிட்டு வர்றது, அடிக்கடி கோயில் பயணங்கள். அதிகமான கோயில் பயணம் இந்த காலகட்டத்துல யார் செய்ய போறாருன்னா மீனராசி தான். ஏன்னா ராசியில சனி இருக்காரு. அவர் படுத்துற பாட்டுல குரு ராசியை தொடர்பு கொள்றதுனால கோயில் 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 எதுக்கு எடுத்தாலும் கோயிலுக்கு போயிட்டு இருப்பீங்க. சோ இந்த கோயிலுக்கு போறதை நிப்பாட்ட வேண்டாம். அதை தப்பாவே சொல்ல மாட்டேன். மனசுக்கு மனுஷன் எங்கே நிம்மதியை தேடுறானோ அங்கே போயிட்டு வரலாம். சுற்றுலா போறது, கோயிலுக்கு போறது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா அமையும் அப்படிங்கிறதே சொல்லலாம். அதே மாதிரி இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஒண்ணு பூமி அமையும், இல்ல வாகனம் அமையும், இல்ல கால்நடை அமையும், இல்ல வீடு அமையும். 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிளஸ் தான் அமையும். இப்ப தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு இருந்தாலுமே உடல்நிலை தேறி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். திருமண அமைப்பு கைகூடி வரும். அதிசாரம் வாங்கும் பார்த்திருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி பண்ணிருங்க. இல்லையா அதிசாரம் ஆயிடுச்சா அதுக்கப்புறம் திரும்ப கடகராசிக்குள்ள வரும் குரு. எப்பன்னா தை மாசம் 10ஆம் தேதிக்கு மேல வரும். அப்ப பண்ணுங்க. இதுக்கிடையில பண்ண வேண்டாம். 6க்குள்ள போயிடுச்சுனாவே பிரச்சனை, சண்டை. அதாவது இது எப்படின்னா அதிசாரம் ஆயிட்டு அதிசாரம் ஆகிறதுக்கு முன்னாடி பொண்ணு அமைஞ்சு அதிசாரம் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அது உங்க பேரை கெடுத்துரும். அதிசாரம் ஆகிறதுக்கு முன்னே கல்யாணம் பண்ணிடணும். இல்லையா அதிசாரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பொண்ணை பாருங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்க. லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு விட்டுருங்க. ஸோ நமக்கு 5 மாசம் கேப் இருக்கு. அடுத்த 5 மாசம் கேப் இல்லை, அடுத்த 3 மாசம் கேப் இருக்கு. இந்த மாதிரி யோசிங்க. ஒன்னும் முதல் 5 மாசத்துல பண்ணுங்க, இல்ல கடைசி 3 மாசத்துல பண்ணுங்க. இடைப்பட்ட காலகட்டத்துல வேண்டாம். அவசரப்பட்டு பண்ணீங்கன்னா அதுதான் பெரிய இன்சையில இழுத்து விட்டு போகும் அப்படிங்கிறத சொன்னேன். நண்பர்கள் உதவி அது அற்புதமா இருக்கும். எல்லாம் சூப்பரா கிடைக்கும். அதாவது இத்தனை நாள் தேடி உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எதிர்பாலினத்தின் ஈர்ப்பும் கடுமையா கிடைக்கும். ராசியில் சனி, குரு உச்சம், ராசியை தொடர்பு கொள்றார். 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி ராசியில இருக்காரு. எதிர்பாலின ஈர்ப்பு தான் கடுமையா இருக்கும். திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் தேவையில்லாத உல்லாச சல்லாபத்துல எல்லாம் ஈடுபட. ராசிக்கு 5ல குரு, காதல் ஸ்தானத்துல. இதுக்கு மேல நான் தெளிவா சொல்ல விரும்பல. சோ ஆசைகளை நிறைவேற்றிக்கணுங்கிறதுக்காண்டி தப்பான வழிகள்லாம் தோடும். இளம் வயதினர்கள் கவனமாக இருக்கணும். திருமணமானவர்கள் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி வாழ்க்கை இழந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் 2ஆம் திருமண அமைப்பு நல்ல முறையில நடக்கும். சுபத்துவமாவே நடக்கும். எந்த கெட்டதும் இல்லாம, கெட்டது சொல்லாம நல்ல பேரோட நடக்கும். 2வது வாழ்க்கை அமைவதில் மீனராசியினருக்கு அரியற்புணமான காலகட்டம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? அது அவங்க அமைச்சுக்கிறத பொறுத்து அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா ராசியாதிபதி 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்றார். 11ஆம் அதிபதி ராசியாதிபதியை தொடர்பு கொள்றார். ராசியாதிபதி 11ஆம் அதிபதி தொடர்பு வருது. ஸோ இதெல்லாம் பிளஸ் அப்படிங்கிற அமைப்புல இளம் வயதினர்களாக இருந்து வாழ்க்கை இழந்தவர்களுக்கு 2வது வாய்ப்பு கிடைக்கும். திருமண வாழ்க்கையில எல்லா விஷயத்திலுமே 2வது வாய்ப்பு கிடைக்கும். ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் இதுதான். அதாவது ஒரு ஜம்மு ராஜா மாதிரி நான் இருக்கணுங்கிற அமைப்பு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா இந்த 1 வருஷத்துக்கு அது நடக்கும். 1 வருஷம் இல்ல, 5 மாசம் நடக்கும். அடுத்த 5 மாசம் நடக்காது. அப்ப 3 மாசம் நடக்கும். ஏன்னா அதிசாரம் ஆயிடுச்சுன்னா குரு 6க்கு போறாரு. அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடியவர்கள். 5ல உச்சம், ராசியில சனி. பட்ட உழைப்புகளுக்கெல்லாம் நான் எடுத்து வச்ச அடிக்கலாம் எனக்கு வெற்றி கிடைக்குது. கம்பீரமான வாழ்க்கையை வாழ பிறந்தவனா, நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலனை அனுபவிக்கிறேன். இப்பதான்டா வாழ்க்கையில நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம். செம்மையா வாழ்வீங்க. கஷ்டப்பட்டிருப்பீங்க, கஷ்டப்படுவீங்க. நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். அந்த கஷ்டத்துக்குள்ள பலன் நமக்கு கிடைக்குதா? நம்ம கஷ்டப்படுறவனாவே பலன் கிடைக்கிறது. அது கிடைக்குதான்னு கேட்டா கிடைக்கும். ஏன்னா ராசியில சனி உழைக்காம இருக்க மாட்டாங்க. சனி குரு தொடர்பு கொள்ளும்போது மிகப்பெரிய லெவல்ல அந்த உழைப்புக்கு மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க சோம்பேறியா படுத்து தூங்கிட்டு சனி நெகட்டிவா வேலை செய்யறவங்க. அவங்க நல்லா திருப்தியா சாப்பாடு கிடைக்கும். அப்பா அம்மா இத்தனை நாள் திட்டிக்கிட்டே சோறு போட்டுருந்தாங்க, இப்ப திட்டாம போடுவாங்க. ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்குமே இந்த காலகட்டத்துல வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். முறையா பயன்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. வேற்றுமொழி பேசுபவர்களாலும் வேற்றுமொழிக்காரர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் அதிகம். வேலைக்கு ஆள் நிறைய கிடைக்கும். வேற்றுமொழிகள் அதாவது மீனராசி புரட்டாதி நட்சத்திரக்காரர்களா இருந்தா வேலைக்கு பெரிய முதலாளிகளா இருந்தா வேலைக்கு ஆள் வருது. வேற்று மதத்தினரும் வேற்று இனத்தவரும் வேற்றுமொழி பேசுபவர்கள் தான் வருவாங்க. ஏன்னா சனி ராசியில இருக்கிறனால அவங்களோட கொஞ்ச நாள் நீங்க சஸ்டெயின் பண்ணா அவங்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டு. ஏன்னா உச்சகுரு தான் பாக்குறாரு. அதனால ஆதாயம் உண்டுங்கிற அமைப்பை கொடுக்கும். சரிங்களா? ஸோ வேற்று மொழி வேற்று இனம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல பலனை கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். ராசியாதிபதி உச்சம்,
நட்சத்திராதிபதி ராசியில உச்ச குரு பார்க்கிறாரு. சோ இது மிகப்பெரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கும். கௌரவமான அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கும்ப மரியாதை உதாரணத்துக்கு இப்ப கும்பாபிஷேகம் பண்றாங்கன்னா உங்களை முன்னிறுத்துவாங்க. மரியாதை கிடைக்கும், பேரு கிடைக்கும், புகழ் கிடைக்கும். பணம் கிடைக்கும் சொல்லல, மரியாதை கிடைக்கும், பேரு கிடைக்கும், புகழ் கிடைக்கும். செலவும் பண்ணுவீங்க. செலவு பண்றதுக்கு பணம் கைக்கு வரும். தேவையான பணம் எல்லாம் கைக்கு வரும், தேடி வரும். நீங்க தேடி போகணும்னு அவசியமே இல்லை. எதையும் தேடி போகணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாமே தேடி வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு யங்ஸ்டர் பையனா இருந்தீங்கன்னா, பொண்ணு தேடிட்டு இருக்கீங்கன்னா பொண்ணு தேடி வரும், பயப்படவே தேவையில்லை. இல்ல பொண்ணா இருக்கீங்க, பையன் பாக்குறாங்கன்னா பையன் தேடி வருவான், பயப்படவே தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு வலுவான அமைப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இளம் வயதினர்களுக்கு திருமணம் அமைப்பதற்கு அருமையான காலகட்டம் இது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியமும் ஏற்படும். காலேஜ் படிக்கிறவங்க, இந்த டீனேஜ் வயசுல இருக்கிறவங்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட அனுபவங்களும் வலுவாக அமையக்கூடியது. ஏன்னா ராசியாதிபதி ராசிக்கு அஞ்சில், ராசியாதிபதி நட்சத்திராதிபதி நேரடி தொடர்பு. ஸோ காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஹார்மோன்ஸ் விளையாடுற விளையாட்டு கடுமையா இருக்கும் அப்படிங்கிறது உணர்ச்சிகளை தூண்டும். அதுவும் புதன் உச்சமாகும் போதையில, எப்ப புரட்டாசி மாசத்துல புதன் உச்சமாவார், அப்ப அந்த காலகட்டத்துல, அப்ப ஐப்பசியில தானே குரு அதிசாரம் வாங்குறாரு. அந்த நேரத்துல கடுமையா வேலை செய்யும் எல்லாமே. அந்த நேரத்துல கொஞ்சம் கவனமாவே இருக்கணும். ப்ரொபோஸ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சாதாரணமா. ஸோ அந்த காலகட்டத்தை நீங்க கரெக்டா மூவ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க லைஃபே சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். லவ் தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனா அந்த லவ் பண்ற அமைப்பு படிப்பையோ வாழ்க்கையோ பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்களை தான் நான் சொல்றேன். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு, சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம். குரு ஆதிக்கம் திருமண அமைப்பையும் எதிர்பார்ப்பு இருப்பையும் கரெக்டான விஷயங்களையும் கொடுக்கும். சரியா பயன்படுத்தினா நீங்களே ஒரு சாதனையாளர் தான் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் குருவுக்கும் புதனுக்கும் ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ராசியாதிபதி உச்சமாகிறார், ஊர் பார்வைக்கு பெரிய லெவல்ல தெரிவிங்க. மக்கள், நீங்க பெற்ற மக்களால் பெரிய ஆள் மாதிரி தெரிவிங்க. ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். சனி ராசியில வராது. ஸோ புத்திசாலித்தனம்ங்கிற பேர்ல முட்டாள்தனமா செயல்படுறது, முட்டாள்தனமா யோசிச்சு புத்திசாலித்தனமா செயல்படுறது. ஒரு விஷயத்த நீங்க பிளான் பண்ணிருப்பீங்க, இப்படி பண்ணா நம்மளை புத்திசாலி, உலகம் நம்மளை ஏத்துக்கும் அப்படின்னு நினைச்சு பண்ணிருப்பீங்க. அது முட்டாள்தனமா மாறி, முட்டாள்தனம் நினைச்சு பண்ணிருப்பீங்க, அது புத்திசாலித்தனமா மாறி. என்னடா நம்ம இதை சாதாரணமா நினைச்சோம், இது மிகப்பெரிய புத்திசாலித்தனமா மாறிடுச்சு அப்படின்னு நீங்களே உங்க பெருமை பேசிக்குவீங்க. புத்திசாலித்தனம் நீங்களே பெருமை பேசி ஒண்ணு பண்ணிருப்பீங்க, அது முட்டாள்தனமா மாறும். இது எல்லாத்துக்கும் காரணம் ராசியில சனி இருக்கிறதும் அந்த உச்சகுரு பார்வையும் தான். உங்களோட புத்திசாலி, அதாவது சனி எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா, ஒரு புத்திசாலியா இருந்தா நீ உண்மையிலேயே புத்திசாலியா அப்படிங்கிறத செக் பண்ண பார்ப்பாரு. எந்த ஒரு விஷயம் நமக்கு இருக்கோ அது உண்மையிலேயே நீ அப்படிப்பட்டவனா, ஆணவத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த ஆணவம் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ண வைப்பாரு. நம்மளே செல்ஃப் ஐடென்டிட்டி பண்ண வைப்பாரு. அதுதான் சனி. குருவோட சேரும் போது அது வலுவா இருக்கும், நல்ல ஆசான் மாதிரி வேலை செய்யும். ஸோ நீங்க யாரு அப்படிங்கிறத உணர வைக்கும் இந்த குரு தசை, குரு புத்தி, அதாவது அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத சொல்லலாம். தன்னை அறிந்தவன் அப்படிங்கிற பேரு உங்களுக்கு கிடைக்கும். ஊர் உங்களை பத்தி என்ன நினைக்குதுங்கிற நீங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் யாரு, எப்படிப்பட்டவங்க, நமக்கு யார் நல்லது பண்றவங்க, யார் கெடுதல் பண்ணுவாங்க, நம்ம எப்படி இருக்கணும், எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ பிரச்சனை சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ வரும். அதுவும் குரு ஆதிக்கம் பெற்ற நபர்களாலே மரியாதை, சுயகௌரவம், இதனாலேயே பெரிய பிரச்சனை வரும். கோயில்ல உங்களுக்கு உண்மை மரியாதை பண்ணலையா, விட்டுருங்க, ரைட்டு, ஏதோ ஒரு கிரகம் அடிபட்டுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இல்ல ஒரு பணம் வர வேண்டிய பணம் வராம இருக்கா, அது கண்டிப்பா வரும், இப்ப அதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. மரியாதை மதிப்பு இப்படின்னு சொல்லியே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். நான் தான் ஆரம்பத்துல சொல்றேன், புத்திசாலித்தனங்கிற பேர்ல முட்டாளாவும், முட்டாள்தனமா பண்றதுங்கிற பேர்ல புத்திசாலித்தனமா மாறும். மதிப்பு மரியாதை குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களாலே நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா உச்சமான குரு தானே வழிகாட்டுது. ஸோ கவனமா இருங்க. குரு ஆதிக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தங்கம், குரு ஆதிக்க விஷயம் என்ன, தங்கம், ஆசிரியர்கள், நமக்கு அறிவுரை சொல்பவர்கள், இது மூணுமே குரு ஆதிக்கம் தான். பணம், பெரும் பணம், இது எல்லாமே குரு ஆதிக்கம் தான்.
ஸோ இந்த அமைப்புகள்ல கவனமா இருங்க. யானைக்கிட்ட இருந்தும் கவனமா இருங்க. காட்டு பகுதிகளில் இருக்கவங்க யானைகிட்ட கவனமா இருக்கணும். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எழுதும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க.